ஓம் அருவமும் உருவமாகிய நாதியாய் பலவாயொன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி புலம்பதோர் மேனியாகி கருணைகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகமுய்ய. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வுகின்ற உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, கலியுக தெய்வம் என்று போற்றுகின்ற கந்தவேள் பெருமான் முருகப்பெருமானுடைய திருவடிகளையும் சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 10ஆம் நாள் 27/10/2025 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இன்றைய தினம் சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. இன்று இந்த முருகப்பெருமானை வேண்டி வழிபாடு செய்ததாகிய கந்த சஷ்டி விரதத்தினுடைய சஷ்டி நாள். இன்றைய தினம் முருகப்பெருமான் தேவர்களுக்கு பல்வேறு வகையிலும் கொடுமைகள் செய்து வந்த தாரகன், சிம்மன், சூரன் ஆகியவர்களையெல்லாம் சம்ஹாரம் செய்வதற்காக அன்னை பராசக்தியினாலே வழங்கப்பட்ட சக்திவேல் கொண்டு அந்த சம்ஹாரத்தை செய்கின்ற சூரன் போர் உற்சவம் பல்வேறு ஆலயங்கள் நடைபெறும். இந்த வேலானது இது வீரவேல், வெற்றிவேல், ஞானவேல், சக்திவேல், வடிவேல் என்று போற்றப்படுவது. இந்த வேலினுடைய தோற்றம் அமைப்பே இந்த உலகத்தில் அனைத்து மக்களும் எவ்வாறெல்லாம் நாம் வாழ வேண்டும் என்பதையெல்லாம் எடுத்து கூறுகின்ற வகையிலே அதனுடைய அமைப்பு. அந்த வேலினுடைய அடிப்பாகம் தண்டானது ஆழமாக இருக்கும், நடுப்பக்கம் அகன்று விரிந்திருக்கும், மேல்பக்கம் கூர்மையானதாக இருக்கும். இதனை சிவபுராணத்திலே மணிவாசகப் பெருமான் சொல்வார். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன். இறைவன் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனாக இருப்பவன். ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனைகளும் ஆழமானதாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் பரந்து விரிந்து பரோபகாரமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் ஒரே நேர்கோட்டிலே கூர்மையானதாக இருக்க வேண்டும். ஒரே எண்ணத்திலே இறைவனை நாம் சென்று அடைய வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்க வேண்டும். ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனாக இருப்பது இந்த வேல். இந்த வேல்பெருமான் பல்வேறு முருகப்பெருமானுடைய ஆலயங்களிலே இன்றைய தினம் இந்த சூர சம்ஹாரம் என்கின்றதாகிய சம்ஹார உற்சவம் நடைபெறும். ஆணவம் கண்மம் ஆகிய மும்மலங்களை கொண்ட தாரகாசுரன், சிம்மாசுரன், அதேபோல் சூரபத்மன் இவர்களையெல்லாம் சம்ஹாரம் செய்த வகையிலே பல்வேறு ஆலயங்களிலும் இந்த சூர சம்ஹார உற்சவம் நடைபெறும். அந்த சூரன் இறைவன் சம்ஹாரம் செய்வதென்பது உயிர்களை அழிப்பது அல்ல, கொல்லுவதல்ல. அவனுடைய ஆணவத்தை அடக்கி அருள் கொடுக்கின்றது. இப்போ சூரபத்மாவை இங்கே தாரகாசுரனை சம்ஹாரம் செய்து, சிங்காசுரனை சம்ஹாரம் செய்து, கடைசியாக சூரபத்மனை சம்ஹாரம் செய்கின்ற பொழுது அவனுடைய இந்த மார்பை பிளக்கின்ற பொழுது அந்த அவனுடைய உயிரானது சேவலாகவும் மயிலாகவும் வருகிறது. அந்த உயிருக்கு அழிவில்லை, உடலுக்குத்தான் அழிவு. அந்த சூரனுடைய உயிரானது சேவலாகவும் மயிலாகவும் வந்து, சேவல் கொடியாக முருகனுடைய கரத்திலும் மயில் வாகனமாக முருகனுடைய பாதத்திலும் வீற்றிருப்பது. இறைவன் எந்த உயிர்களையும் கொல்லுபவன் அல்ல, அழிப்பது என்பது அவனுக்குள்ளே இருக்கின்ற ஆணவத்தை அழித்து அவனை நல்வழிப்படுத்தி அருள் கொடுக்கின்ற வகையிலே இந்த சூரசம்ஹார உற்சவம். இறைவன் சூரனை மார்பிலே பிளக்கின்ற பொழுது அவனுடைய உயிரானது சேவலாகவும்
மயிலாகவும் தோன்றி இவருடைய பாதத்திலே வந்து பணிகின்ற பொழுது சேவலை கொடியாகவும் மயிலை வாகனமாகவும் ஏற்றுக்கொண்ட முருகப்பெருமான் இந்த சூரசம்ஹார நிகழ்வில் நாமும் கலந்து நமக்குள்ளே இருக்கின்ற அறியாமை, நான் எனது என்கின்ற அகங்காரம் மமகாரங்களை எல்லாம் ஒழித்து நல்ல உள்ளங்களோடு நல்ல எண்ணங்களோடு நல்ல சிந்தனைகளோடு இறை பிரார்த்தனையில் ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.